ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை இந்த நிரந்தரமில்லா உலகத்தின் மீது இல்லாமல் தேவன் நம்மை கொண்டு போகிற அந்த நித்திய பரலோகத்தின் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல நாம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களில் சந்தோஷப்படாமல் ஆண்டவர் நமக்கு தரப்போகிற அந்த அழிவில்லா நித்திய ஜீவன் மீதான சந்தோஷம் பெருக வேண்டும். நாம் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்தில் போவோம் என்கிற எதிர்பார்ப்பின் சந்தோஷம் பெருக வேண்டும். இரண்டாவது, உபத்திரவத்தில் பொறுமையாய் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு உபத்திரவம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்கம். வேதத்தில் எல்லா தேவ மனிதர்களும் உபத்திரவத்தை கடந்து போனவர்கள் தான். தேவன் இந்த உபத்திரவங்களை அனுமதிப்பது நம்மை கொன்று போட அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவே. ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவத்தை மேற்கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வேதத்தில் அநேக சாட்சி, ஆபிரகாம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரை. உபத்திரம் வரும்போதுதான் நம்முடைய தேவன் யார் என்பதும் அவருடைய மகிமை என்ன என்பதும் நமக்கு புரியும். அதனால உபத்திரவத்தை எதிர்நோக்கி இருங்க, அந்த உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்கள் உபத்திரவத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். மூன்றாவது, இந்த காரியங்களை மனதில் வைத்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலம் நாம் தேவனிடத்தில் நல்ல ஐக்கியத்தை பெற முடியும். மேலும் ஜெபம் நமக்கு மிகுந்த பலனாய் இருக்கும். ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே விழித்திருங்கள். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தில் அந்நியர்கள், நாம் பரலோகத்தின் சுதந்திரவாளிகள். ஆகையால் நம்முடைய சோதனைகளையும் இன்னல்களையும் உபத்திரவங்களையும் பொருட்படுத்தாமல் அவைகளை நம்முடைய ஜெபத்தின் மூலம் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசித்து இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை கண்ணோக்குவோமாக. ஆமேன்.